ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலாமா? வெஜிடபிள் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. ஒரு ஃபேனு அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு. அதில் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். சீரகம், பட்டை, சோம்பு எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம், பல்லாரி, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, தேவையான காய்கறிகளை போட்டுக்கிறோம். போட்டு நல்லா பொருளை வதக்கிறோம். ஒன்றுக்கு அடுத்து ஒன்றா போட்டு வதக்கிறோங்க. எல்லா காய்கறிகளும் போட்டு ஒன்றோட ஒன்று அடுத்து வதக்கிறோம். வதக்கி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து போட்டு வதக்கணும். அதையும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டோம்னா கொஞ்சம் வேகமாக வாங்கணும். அதையும் போட்டு வதக்கி முடித்ததுக்கப்புறம் நான் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. அந்த 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு பிரியாணி பொடி கொஞ்சம் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். ஏன்னா உப்பு உரப்பு நம்ம தான் அப்போ பார்த்துக்கணும். பார்த்து முடித்ததுக்கப்புறம் அரிசி 2வது போட்டுக்கலாம். நம்ம போட்டு முடிச்சுட்டு நான் எப்போ குக்கர் 3 விசில் வைப்பேன். இந்த அரிசிக்கு 3 விசில் வைப்பேங்க. அதனால் உங்கள் அரிசிக்கு ஏற்ற விசில் வச்சு நீங்களும் வச்சு பார்த்துக்கோங்க. அப்படியே அரிசியை போட்டு முடிச்சதுக்கப்புறம் விசில் போட்டாச்சு. 3 விசில் போட்டதுக்கப்புறம் 3 விசில் போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் மணக்க பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி. இதுக்கு சிம்பிளாக தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டாலே போதுங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.